வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கட் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளோட டோ நெயில்ஸை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் கட் பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நோட்டீஸ் ஆச்சு பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃப்ரீக்வெண்ட் யூஸ். நம்மளோட நெயில்ஸ் பொதுவாக எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் டிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால் நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அது மட்டும் இல்லை, உங்களோட டாமினன்ட் ஹேண்ட், நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், எது உங்களுக்கு டாமினண்ட்டோ அந்த ஹேண்டில் நெயில் க்ரோத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ. நம்மளோட ஹேண்ட்ஸ்லாம் ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால பிளட் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹேண்டில் கொஞ்சம் கம்மியாகுது, லெக்ஸில் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இந்த ரீசனால் நம்மளோட ஹேண்ட்ஸில் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதனால தான் நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக க்ரோ ஆகுது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் 3லேருந்து 3.5 மில்லிமீட்டர் அளவுக்கு வளரும். இதுவே நம்மளோட டோ நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் வளரும். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் அண்ட் ஏர். நம்மளோட ஹேண்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக வெளியவே இருக்கிறதுனால நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் இந்த சன்லைட் அண்ட் ஏருக்கு வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவே நம்மளோட ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ்லாம் போட்டு மறைச்சிக்கிறோம். அண்ட் அதனால் நம்மளோட டோ நெயில்ஸ் சன்லைட் அண்ட் ஏருக்கு அவ்வளோவா எக்ஸ்போஸ் ஆகுறது இல்லை. அண்ட் இந்த ஒரு ரீசனாலையும் கூட நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது டோ நெயில்ஸை விட. ஸோ இந்த 3 ரீசன்ஸால தான் நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸ் டோ நெயில்ஸை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.